வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 10 இனியவை கூறல். போன தடவை 1 ல இருந்து 9 வரைக்கும் பார்த்தோம். அதோட பேர்களை நான் இப்ப சொல்றேன். அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. அதிகாரம் 2 வான் சிறப்பு. அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். அதிகாரம் 5 வில் வாழ்க்கை. அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். அதிகாரம் 7 மக்கள் பேரு. அதிகாரம் 8 அன்புடைமை. அதிகாரம் 9 விருந்தோம்பல். இப்போ நம்ம அதிகாரம் 10 இனியவை குரல் கொண்டோம். ஓகேவா? வணக்கம். ஆல்ரெடி ஃபேமிலி, வாழ்க்கை துணை, அதுக்கடுத்து குழந்தைங்க, அதுக்கடுத்து அன்பு, அதுக்கப்புறம் விருந்தோம்பல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன ஆச்சு? இனிமை குரல் வந்துட்டோம். இதுல இருந்து ஆரம்பிச்சுப்போம். சரிங்களா? இன்சொலால் ஈரமலை படிரி இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இந்த குரல் யாராவது இல்லைங்க எனக்கு படிக்க தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நான் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? அப்படியே இருக்கா? அப்படி விடுங்க. அது விடுங்க. ஏன் சிக்கில விடுங்க. ஓகேவா? இந்த வார்த்தை வந்து படிரு இலவாம். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது எனக்கு அந்த வார்த்தை வந்து டக்குன்னு வரல. சரிங்களா? அப்ப நான் அது ஒரு மாதிரி பிரிச்சு படிரு இல வா அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எங்க பாப்பா வந்துட்டு அப்போ ஒரு 4 வயசு இருக்கும். டக்குன்னு அந்த வார்த்தையை படிரு இலவாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு வராது. இப்ப அவங்களுக்கு வந்து இரு முடிகிற இடத்துல இரு இல்லு இன்னு அதுல டிஃபரன்சியேஷன்ல பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் அவங்களுக்கு. அப்போ ஆனா அவங்க இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தா பட் அவங்க பார்த்தாங்கன்னா இந்த வார்த்தையை படிரி இலவாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியா படிச்சுட்டாங்க. அப்ப அந்த அதிகாரம் சொல்லிக் கொடுக்கும் போது எல்லாமே இன்சொலால் ஈரம் அலையி அப்படிங்கறத நான் நிறுத்திடுவேன். அந்த படிருங்கிறதுல எனக்கு கொஞ்சம் உளறிட்டே இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்சொலால் ஈரம் அலையி படிரி இலவாம் அப்படின்னு அவங்களோட முழுசா முடிச்சிருவாங்க. சோ இது மாதிரி குழந்தைங்க ஏதாவது 1-2 வார்த்தைகளை திக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஃப்ளூயண்டா வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நமக்கு அதை பெருசா ஃபாலோ பண்ணிக்க வேணும். அதே மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் வராதோ நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த வார்த்தையெல்லாம் அவங்க பார்த்தா ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. அதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்ப இந்த குரலோடைய மீனிங் பார்ப்போம். இன்சொலால் ஈரமலையி. அப்ப இன்சொல் இன்னுனா இனிமை. இன்சொல் இன்னுனா இனிமை. அதே மாதிரி நான் ரொம்ப ஸ்வீட்டா பேசுறது, எப்பவுமே சிரிச்ச முகத்தோட பேசுறது. அப்ப இன்னுனா இனிமை. இன்சொலால் அப்படின்னா அந்த சிறப்பு பொருந்திய மேன்மை பொருந்திய சொல். அதாவது மேன்மை பொருந்திய சொல், சிறப்பு பொருந்திய சொல் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி. அப்ப இன்சொலால் அப்ப இனிய சொல். அப்ப சிறப்பு. இந்த கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அப்ப இன்சொலால் அப்படின்னா இனிமை பொருந்திய மேன்மை பொருந்திய சொற்கள் அப்படின்னா எதுன்னு சொல்லி சொன்னோம்னா எது அப்படின்னா ஈரம் அலையி. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது ஈரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ரொம்ப பெரிய விரும்பத்தகாத பண்ணும்போது, அதாவது இன்னொரு உயிரினத்தை துன்புறுத்தும் போது அப்படி கேட்பாங்க. ஏன்னா ஈரம்னா அன்பு. இப்போ ஏதாவது ஒரு விலங்க போட்டு அடிச்சிட்டாங்க, இல்ல ஏதாவது குழந்தைங்க அடிச்சிட்டாங்க, இல்ல ஏதாவது நாய் பூனை ஏதாவது போட்டு அடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சமா ஈரம் இருக்கு, நெஞ்சில கொஞ்சமா ஈரம் இருக்கான்னு கேட்பாங்க. ஈரம்னா அன்பு. அப்ப கொஞ்சமா அன்பு இருந்தா நீங்க அந்த மாதிரி போட்டு அடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஈரம்னா அன்பு. அலை அப்படின்னா பொருந்திய. அப்ப அன்பு பொருந்திய. அதே சமயத்துல படிரு அப்படின்னா வஞ்சனைனா நம்மகிட்ட சிரிச்சு பேசிட்டே இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா புகஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? படி அப்ப சொன்னார். நம்ம இப்ப நான் ஸ்கூல் போறேன், படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன். அப்பவே ஒருத்தவங்க அவங்க மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்க, என்றா இந்த பல ஸ்கூலுக்குலாம் போயிடுது, அது வேற, அது என்னடா இந்த பிள்ளை ஸ்கூலுக்குலாம் போகுது அப்படி இல்ல. சரியா? இப்ப இந்த நீ ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிற, ஓகேவா? இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு வந்து முன்னாடி சொல்லுவாங்க. ஆனா மனசுல என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, சார் இந்த பிள்ளை பாரு இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம முன்னாடி ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஆனா மனசுல என்ன இருக்கும், அதை பத்தின நேர் எதிரான எண்ண ஓட்டம் அவங்களுக்கு.
நம்ம அதை பார்த்தா சிரிச்சுக்குவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் வஞ்சனை. ஓகேவா? இப்ப அந்த நரி பாத்தீங்கன்னா ஆட்டையெல்லாம் ஏமாத்தும் போது பார்த்தா ஆட்டுக்கு நல்லது செய்யற மாதிரியே தானே பேசும். அதுக்கு பேர் தான் என்னது? வஞ்சனை. நீ ஏன் இந்த வீட்லயே சாப்பிட்டுட்டு இருக்கிற, நீ எங்க காட்டுக்கு வா, அங்க பாரு நிறைய புல்லு இருக்குது, இங்க பாரு உங்க ஓனர் பாரு வெறும் காஞ்ச புல்லு தானே தராரு அப்படிங்கிற மாதிரி பேசும் இல்லையா? பார்த்தா ஆட்டுக்கு நல்லது செய்யற மாதிரியே பேசும். ஆனா காட்டுக்கு வந்து அந்த ஆட்டை அடிச்சு சாப்பிட்டுறலாம் அப்படிங்கறக்காக அந்த மாதிரி பேசுறது. இதுக்கு பேர் தான் தப்பிச்சு வந்துடும். ஓகேவா? அதான் ஓகே. இப்ப இவங்க என்னென்ன கதை ஓகே ரைட்டு. இப்ப இவங்க பாக்குற கதையெல்லாம் நாங்களும் பாக்குறேங்கிறதுனால எந்த கதையோட அவங்களுக்கு ரிலேட் ஆகுதோ அது மாதிரி நாங்க சொல்றோம். இப்ப நான் சினிமாவோட நேற்று சூரிய வம்சம் இதெல்லாம் சொன்னோம். இப்ப அதெல்லாம் அவங்க பாக்கல. அப்போ இந்த வீடியோ எடுத்து முடிச்சுன்னா அவங்க அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கும்போது அந்த படத்தை எடுத்து போட்டுட்டு இவங்க பாரு அந்த படம் எல்லாம் பார்த்தோம். ஏன்னா மற்ற படங்கள் பார்க்கறத விட இப்ப இந்த மாதிரி ரிலேட்டடான படங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்காக அது பெஸ்ட் சீன்ஸ் மட்டும் எடுத்து போட்டு அதை பார்த்துட்டு. அப்ப இன்சொலால் அப்ப நல்ல இனிமையான சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரம் அலையி அன்பு பொருந்திய, படிர் இலவாம் அன்பு இருக்கணும். ஆனா என்ன இருக்கக்கூடாது? வஞ்சனை இருக்கக்கூடாது. வஞ்சனை படிர் இலவாம் வஞ்சனை இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய சொற்கள் தான் என்னது? இனிய சொற்கள், இன் சொற்கள். நான் தான் ஆரம்பத்துல இந்த வீடியோக்குள்ள முன்னாடி சொல்லியிருப்பேன். ஒருத்தவங்க டைம் கேட்டாங்கன்னா மணி 7க்கு 8க்கு இடையில இருக்குங்கும்போது 7:30 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இதை விட டைம் சொல்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப இந்த வார்த்தை நல்லா தானே இருக்கு. 7:30 அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தையோட நல்லா தானே இருக்கு. அப்ப இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அது அவ்வளவுதான். இத யார் இப்படி சொல்றா? செம்பொருள் கண்டார்வாய் சொல். அப்ப அறிவில் சிறந்தவங்க, நல்லவங்க, அல்லது இப்படிதான்ப்பா சிறப்பா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க, அல்லது பெரியவங்க, இவங்க எல்லாருமே உணர்ந்த சொல்லுதான் என்னது இந்த மாதிரி. அப்ப எப்பவுமே அன்பு பொருந்தின வார்த்தையா இருக்கணும். அதுல வஞ்சனை இருக்கவே கூடாது அப்படிங்கறதா என்னது? இன்சொல். அப்ப இன்சொலால் ஈரம் அலையி படிர் இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். அப்ப நல்லவங்க பேசுற வார்த்தையெல்லாம் இப்படித்தான் இருக்கும். அன்பு பொருந்தி. ஒரு சில பெரியவங்க எல்லாம் பார்த்தோம்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் தவறி போய் கூட அந்த வார்த்தையை விட்டுற மாட்டாங்க. அவங்களுக்கு அடக்க முடியாத ஆத்திரம் அப்படிங்கும்போது கூட நல்லாடுறா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவ்வளவு. அப்ப எப்பவுமே இப்படி நாங்க இவங்க சொல்லும்போது செம்பொருள் கண்டார்வாய் சொல். அப்ப எப்பவுமே நல்லவங்க பெரியவங்க எப்பவுமே என்ன மாதிரி வார்த்தையை தான் சொல்லுவாங்க? இனிமையான வார்த்தையை தான் சொல்லுவாங்க. சான்றோர்கள் இனிமையான வார்த்தையை தான் சொல்லுவாங்க. இவங்க ஸ்லாங் வந்து அவங்களுக்கு அப்படி தோணி இருக்கு. ஓகேவா? இவங்க ஆனா அப்படி வாடி போட்டு பேச மாட்டாங்க. ஓகே. அப்ப எப்பவுமே சிறந்த மக்கள் சிறப்பான வார்த்தையை தான் பேசுவாங்க. அப்ப நீங்களும் அது மாதிரி பேசுங்க. இப்ப நான் யூடியூப்லயே வந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போகும்போது பார்த்தோம்னா அவங்க பேசுற ஸ்லாங் இல்ல, அவங்க பேசுற கருத்துக்கள் எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது அவங்களுடைய அந்த வீடியோ கொஞ்சம் நேரம் பார்த்து, நீ பாடுறா இவ்வளவு நேரம் பார்த்துருக்கிறோம், இதுல ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி கருத்து இருக்குதா, இதுல ஏதாவது ஏத்துக்கிற மாதிரி கருத்து இருக்கா, அல்லது ஏத்துக்கிற மாதிரி கருத்து இருக்குதான்னு முதல்ல கேட்பான். இருக்குதுன்னா அதை பத்தி பேசுவான். அப்ப இதுல ஏத்துக்காத மாதிரி என்னென்ன கருத்து இருக்கு அப்படின்னு கேட்கும். இதெல்லாம் ஏத்துக்காத மாதிரி கருத்து இருக்கு அப்படின்னா இதை நீ இனிமே கன்வியூ பண்ணுமா, வேண்டாம் இல்ல, அப்ப இந்த மாதிரி வீடியோஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அதுக்கு அந்த வீடியோஸ்லாம் அவங்க கண்ணுபடியே ஹைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப அது கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இன்சொலால் ஈரமலை அன்பு பொருந்தியதா இருக்கணும். வஞ்சனை இல்லாத சொற்கள் தான் இனிய சொற்கள். செம்பொருள் கண்டார்வாய் சொல். ரொம்ப மேம்பட்ட மக்கள், சிறந்த மக்கள் எப்பவுமே இந்த மாதிரி தான் பேசுவாங்க. சோ நாமளும் இந்த மாதிரி பேசுறதுதான் நல்லது அப்படிங்கறத அவங்க சொல்லிக்கிறோம். சொல்றாங்களா? இன்சொலால் ஈரமலை படிர் இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். வெரி குட். அடுத்து ரெண்டாவது குறள். அகனமர்ந்து ஈதலின் நன்றே. அகனமர்ந்து ஈதலின் நன்றே. முகனமர்ந்து இதே மாதிரி ஒரு பொருள் வந்து விருந்தோம்பல்ல பார்த்திருப்போம். என்னன்னு? அகனமர்ந்து ஈதலின் நன்றே. அது 5வது. அது வந்து இங்க வருது. அகனமர்ந்து செய்யால் உரையும். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து
நல்விருந்து ஓங்குவான். அப்ப யார் ஒருத்தர் சிரிச்ச முகத்தோட வந்து விருந்தினரை கவனிச்சுக்கிறாங்களோ அவங்க வீட்டுல வந்து லட்சுமி வந்து குடியிருப்பாங்க அப்படின்னு. லட்சுமினா செல்வம், பணம், காசு. அவங்க வீட்டுல வறுமையே இருக்காது அப்படின்னு. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒன்று சொல்லுவோம் இல்லையா? இப்ப சரஸ்வதினா கல்வி, விநாயகர்னா விநாயகர் அல்லது பார்வதி இவங்கெல்லாம் வந்து வீரம், லட்சுமிங்கிறவங்க பணம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? கல்வியா செல்வமா வீரமானு ஒரு படம் பார்த்தோமா? 3 பேரும் ஒருத்தங்க பிச்சைக்காரங்களா இருந்து அவங்க ராணி ஆயிடுவாங்க, இன்னொருத்தர் கோழையா இருந்து பெரிய வீரர் ஆயிடுவாரு, ஒருத்தருக்கு வாயே பேச தெரியாது ஆனா அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அப்புறம் கவி பாட ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் பார்த்தோமா ஒரு படம்? அதான் அதுக்கு உண்டான கடவுள். அப்ப கல்வியா அப்புறம் சாமி பேசிட்டு ஒரு வாழை ஆக்கிட்டு அப்புறம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அந்த மாதிரிதான் என்னது, அப்புறம் இன்னும் அதே குட்டி பையன் அதே மாதிரி அதுதான் என்னது. இப்ப அந்த செல்வத்துக்கு அதிபதி யாருன்னா லட்சுமி. ஓகேவா? அதனாலதான் என்ன சொல்றோம், செய்யாள்னா அவங்கதான். ஓகேவா? செய்யால் உரையும். அப்ப மத்தவங்களுக்கு கொடுக்கறவங்க வீட்டுல வந்து லட்சுமி வந்து குடியிருந்துக்குவாங்க. அப்ப அந்த வீட்டுல என்ன இருக்கும், கண்டிப்பா எல்லா செல்வமும் இருக்கும். அதனாலதான் நம்ம சாமி கும்பிடும் போதுமே இவங்க எல்லாத்தோட உருவத்தையும் வச்சு கும்பிடுறது. ஓகேவா? ஏன்னா நம்ம கல்வி வேணும், செல்வம் வேணும், வீரம் வேணும், முருகர் வேணும், எல்லாருமே வேணுங்கிறதுனாலதான் இவங்க எல்லாத்தையும் வச்சு கும்பிடுறோம். ஓகேவா? ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? அதே மாதிரி இப்ப மத்தவங்களுக்கு உதவனா மட்டும்தானா அப்படின்னு கேட்டோம். அப்ப மத்தவங்களுக்கு உதவுனா செல்வம் வந்து வீட்டுல இருக்கும். இது வந்து அந்த விருந்தோம்பல்ல சொன்னது. இங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அகனம் வந்து ஈதலின் நன்றே. அப்ப மத்தவங்களுக்கு உதவுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்ப மனசார ஒருத்தவங்களுக்கு உதவுறது அகனம் வந்து, அகன்னா மனசு, ஓகே, உள்ள அகன் அமர்ந்து முகம் மலர்ந்து ஈதலின் கொடுக்கறது நன்றே. ஓகேவா? அப்ப முகம் மலர்ந்து இப்ப யாரா வந்து கேட்டாங்கன்னா நமக்கு உடனே கொடுக்கறதுங்கிறது நல்லது. ஆனா அதை விட நல்லது என்னது, முகணமர்ந்து இன்சொலன் ஆக பெறின். அதை விட ரொம்ப நல்லது என்னன்னா சிரிச்ச முகத்தோட கனிவான முகத்தோட நல்ல வார்த்தைகளை பேசுறது இன்னும் நல்லது. இப்ப அவங்க வந்திருக்கிறாங்க, உன்னால கொடுக்க முடியுதோ கொடுக்க முடியலையோ என்ன சொல்லலாம், இனிமையான வார்த்தையில இல்லைங்க நான் மறுபடியும் பார்க்கலாம், இல்லைங்க நீங்க அடுத்த வீட்டை பாருங்க. அந்த ஒரு இடத்துல அவர் பத்தியா கோயில் நிதி வசூலிக்க வந்திருப்பாங்க, அவர் பார்த்துட்டு நான் எதுக்கு உனக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி ராங்கா பேசுவாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லாம இல்லைங்க இல்லன்னா இல்லைங்கன்னு சொல்லி தன்மையா சொல்லிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி. அப்ப இப்ப நான் ஒரு கார் வச்சிருக்கேன், அத தம்பி கேக்குறான், அப்படி சொல்லாம இல்லடா வந்து விளையாண்டு தரேன்டா, இல்லடா நம்ம வந்து சேர்ந்து விளையாடலாம்டா, அப்படி எதாவது அப்படியே எந்த அளவுக்கு இனிமையா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லலாம் இல்லையா? அதானது அகனம் வந்து ஈதலே நன்றி. அப்ப வந்து அவன் கார் கேட்கறான் விளையாடுறத, நீ கொடுக்கறது நல்லது. அதை விட நல்லது என்னது, அவன்கிட்ட இன்னும் இனிமையா பேசுறது, வாடா நான் உனக்கு சொல்லித்தரேன், எப்படி விளையாடுறன்னு சொல்லித்தரேன், அது இன்னும் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆக்சுவலா இங்க இருக்கிறது பாப்பா, நாங்க பொதுவாவே இவங்களை அப்படியே பேச, ஏன்னா இந்த ஃபிங்கர் பேசுறது நம்ம ஃபிங்கர் சொல்லும்போது டாடி ஃபிங்கர், மம்மி ஃபிங்கர், பிரதர் ஃபிங்கர், சிஸ்டர் ஃபிங்கர், பேபி ஃபிங்கர் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு பிரதர் ஃபிங்கர் வேணுங்கிறதுனால அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி அப்படி வந்தோம். அப்ப ஒருத்தங்களுக்கு முகம் அகமலர்ந்து கொடுக்கறது நல்லது. அதோட நல்லது என்னன்னா முகமலர்ந்து அவங்ககிட்ட இனிமையா பேசுறது. சரி, ஓகே, சரி, 2 பேரும் படிச்சிருங்க. ஓகேவா? அடுத்த 3 நாள் பார்க்கலாம். வெரி குட். வெரி குட். அடுத்து அகனமருந்து ஈதலின் நன்றே. வெரி குட். முகனமருந்து இன்சொலனாக பெறின். வெரி குட். Thank you very much. நாளைக்கு நம்ம 3வது குழும் 4வது குழும் பார்க்கலாம். இப்பவே பார்க்கலாம். Thank you. குழும் 4வது குழும் பார்க்கலாம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினரே அறம். ஓகே. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி இன்சொல்லினதே அறம். அகத்தானம்னா உள்ள இருந்து. ஓகேவா?
உள்ள இருந்து இன் சொல்லினதே அப்படிங்கிற மாதிரி ஓகேவா? அது தனியா பிரிக்கணும். அகத்தான மீன் சொல்லினதே அறம் ஓகேவா? அப்ப முகத்தான் அப்படின்னா முகம், முகம் மலர்ந்து ஓகேவா? முகத்தான் முகத்துல அமர்ந்து முன்னே பார்த்துருக்கோம். மூணு கமாண்ட் இருக்கு. 1 2 3. இது ஃபுல் ஸ்டாப். இதோட முடிஞ்சிருச்சு ஓகேவா? அப்ப முகத்தான் அமர்ந்து, முகம் நிறைய மலர்ந்து, ஒரு மாதிரி புன்முறுவலோட கலையோட சொல்லுவோம் இல்லையா? ஓகே. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, அப்ப யாராவது பார்க்கும்போது சிரிச்ச முகத்தோட மலர்ச்சியான முகத்தோட நம்ம அவங்கள பாக்குறோம் ஓகேவா? அப்ப யாராவது பார்க்கும்போது எப்படிதான் பார்க்கணும்? சிரிச்ச முகத்தோட முகம் மலர்ந்து தான் பார்க்கணும். அப்படி சோகமா பார்க்கணும். அப்படி பார்க்கணும் ஓகேவா? எப்பயுமே அப்படிதான் பார்க்கணும். சிரிச்ச முகத்தோட வாங்க அந்த மாதிரி ஓகேவா? அப்ப எப்படி சொல்லணும்? அப்ப எப்படி சந்தோஷமா தான் சொல்லணும். அப்ப முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, நல்லா சிரிச்ச முகத்தோட முகம் மலர்ந்து சந்தோஷமா அவங்கள பார்க்கணும் ஓகேவா? அப்போ எப்போ உனக்கு சிரிச்ச முகத்தோட ஒரு மாதிரி இதா இருக்கும், பிரைட்டா இருக்கும்? அகத்தானாம். அப்ப இது மட்டும் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டா, சிரிச்ச முகத்தோட இருக்கிற இது மட்டும் போதுமா? சிரிச்ச முகத்தோட போதுமா? அப்ப குட் மார்னிங் மிஸ், அந்த வார்த்தை எப்படி இருக்கணும்? இனிமையா இருக்கணும். குட் மார்னிங் மிஸ், குட் மார்னிங் மிஸ். நல்லா இருக்குதா? நல்லா இல்ல? குட் மார்னிங் மிஸ். என்ன சந்தோஷமா எப்படி எல்லாம் பேசணுமோ அப்படிலாம். குட் மார்னிங் மிஸ், இந்த நாள் இனிமையா இருக்கட்டும் மிஸ், நான் இன்னைக்கு சூப்பரா படிச்சுட்டு வந்துக்கிறேன், நான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பேங்க மிஸ். நல்லா இருக்குதானே? நாளைக்கு நேரமா வந்துட்டாங்க மிஸ், நான் இன்னைக்கு நீங்க எழுத சொல்றது முன்னாடி எழுதி முடிச்சிட்டாங்க மிஸ். அவ எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பேசலாம் ஓகேவா? அதான் அகத்தானாம் உள்ள இருந்து இன் சொல்லினது, நல்லா சிறந்த வார்த்தைகளை இனிமையான வார்த்தைகளை பேசுறது. மிஸ் அவன் அடிச்சிட்டாங்க மிஸ் அப்படிங்கறத விட அவங்களுக்கு என்ன சந்தோஷமா கொடுக்கறது வச்சு நிறைய விஷயம் சொல்லலாம்ல. மிஸ் நான் உனக்கு அதை சொல்லி கொடுக்குறேங்க மிஸ், மிஸ் நானும் அவனும் சேர்ந்து படிக்கிறேங்க மிஸ், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி ஓகேவா? இல்ல அப்படிதான் ஃப்ரெண்ட்ல பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்கானா, படிக்கவே மாட்டான், சொல்லி கொடுத்தாலும் அந்த வார்த்தையை திரும்ப தான் சொல்லுவான், ஆனா தேடு சொல்ல மாட்டான். சரி, அப்ப நம்ம அவங்க பிராக்டிஸ் ஆகுற வரைக்கும் சொல்லணும் அப்படிமா சொல்றோம். அப்ப பாட்டு இருக்குல்ல, அதே மாதிரி என் ஃப்ரெண்டு இருக்கா, அவள ஒரு வார்த்தை சொன்னாலும் உடனே சொல்லிடுவான். வெரி குட். அப்ப ஒரு 10 தடவை சொன்னாலும் சொல்லிடுவான். வெரி குட், அதான் குட் ஓகேவா? அப்ப சிரிச்ச முகத்தோட இருக்கணும் ஓகேவா? அதே முகமலர்ந்து சிரிச்ச முகத்தோட இருக்கணும். அதே மாதிரி உள்ளத்துல இருந்து எப்பவுமே இனிமையான சொல்லுதான் பேசணும். அப்படி பண்றதுக்கு பேர் தான் என்னது? அறம். அறம்னா என்னது? நல்லது. அறஆளி. அறஆளி அந்தனன்தான். அறஆளினா சிரிச்ச முகத்தோட இருக்கு, நல்லது செய்யுது, எப்பவுமே சிறப்பா செய்யுது ஓகேவா? பிறாளினா கடல். பிறாளினா அறம் இருந்தாலே என்ன வரும்? பொருள் இன்பம்லாம் வந்துரும் இல்லையா? அப்ப நீ எப்பவுமே ஒருத்தவங்களை சிரிச்ச முகமாவும் இனிமையாவும் பேசுற அப்படின்னா இது எல்லாமே உனக்கு ஈஸியா முடிஞ்சிடும்ல, அவ்வளவுதான். அப்ப நீ ஒரு விளையாடுற மிஸ், நம்ம கொஞ்சம் விளையாண்டு வரட்டுங்களா மிஸ், யாரும் குத்து சொல்ல மாட்டாங்க. நீ படிச்சுட்ட, ரொம்ப குட் கேர்ள், எல்லாமே குட் பிள்ளையா, எல்லாமே குட்டா இருக்கிறதுனால சரிடா கலை அப்படிம்பாங்க, அவ்வளவுதான். சரியா? குட்டா இருந்தோம்னா நம்ம எல்லாருமே நம்மள பாராட்டுவோம். சூப்பர், அவ்வளவுதான். சரியா? அப்ப முகத்தான் அமர்ந்து முகம் மலர்ந்து இனிது நோக்கி சிரிச்ச முகத்தோட தான் நம்ம எப்பவுமே மத்தவங்களை பார்க்கணும் ஓகேவா? அகத்தானாம் உள்ள இருந்து இன்சொலினதே அறம். அப்ப யாரா நமக்கு எவ்வளவு இது இருந்தாலும் நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட போய் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிறதுனாலயோ அல்லது சோகமா வச்சுக்கிறதுனாலயோ நம்மளோட சோகம் மாறிட போகுதா? இல்ல. அப்ப ஏன் வந்து நம்ம அவங்கள்ட்ட போய் வச்சிருக்கணும்? முதல்ல நம்ம சோகமா இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனமா? ஓகே. அப்ப என்ன வந்து எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கணும். எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை எப்படி கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் ஓகேவா? வெரி குட். ஓகே. சரி ஓகே, சரி குரல் படிச்சிருக்கேன். முகத்தான் அமர்ந்து முகம் மலர்ந்து அப்படிங்கறதுனால அங்க ஒரு கம்மா கொடுக்குறோம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, இது ஒரு பண்பு, ஒன்னது சிரிச்ச முகத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது ஓகேவா? நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுறதும் இந்த ரெண்டு இருக்கிறது, இந்த ரெண்டு பண்றதுதான் ஓகேவா? இது ஒண்ணு, இது ரெண்டு ஓகேவா? அப்ப முகத்தான் மலர்ந்து இனிது நோக்கி,
ஓகேவா? இந்த இந்த ரெண்டும் பண்றதுக்கு பேர் தான் என்னது ஆரம்பம். ஓகேவா? அப்ப இது பண்றதுனால நமக்கு வந்து என்ன என்ன லாபம்? அடுத்தது இதை பாருங்க. துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு. அப்ப யார் மாட்டும் யாருகிட்டயுமே எல்லாத்துக்கிட்டையுமே நாய் பூனை மனுஷங்க இது எல்லா உயிரினத்திட்டுமே சின்னவங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் சரி எல்லாத்துட்டுமே இன்புருவும் இன்சொலவர்க்கு அவங்க எல்லாத்துக்குமே இனிமையா அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுற. ஓகேவா? அப்படிங்கும் போது அது எவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்படின்னா உனக்கு துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அவ்வளவுதான். அப்ப யாருக்கு அவ்வளவுதான். அது அந்த துன்பத்தை உடனே கடக்கிறதுக்கு அடுத்தடுத்த வழிகள் நமக்கு கிடைச்சிடும். சரியா? அப்ப யாருக்கிட்டையுமே இன்புருவும் இன்சொலவர்க்கு எல்லாத்துக்கிட்டையுமே அவங்க சந்தோஷப்படுற மாதிரி இனிய சொற்களை மட்டுமே பேசுற ஒருத்தட்ட என்ன கிடைக்காது? துன்புருவும் துவாமை இல்லாகும். கஷ்டப்பட வேண்டிய இந்த துன்பங்கிற ஒண்ணு இருக்கவே இருக்காது. புரிஞ்சா? அப்ப நீ எப்பவுமே எல்லாத்துட்டும் எப்படிதான் இருக்கணும்? வெரி குட். அப்ப எல்லாத்துட்டையுமே இன்புருவும் இன்சொல் எல்லாருமே இனிமையான சொற்களை தான் பேசணும். அதான் சொல்லுவாங்க ஐயோ எல்லாம் சொல்ல வேண்டாம்டா, சொல்ல வேண்டாம். ஏன் இதோட நல்ல வார்த்தைகள் இருக்கு. விழுந்துட்டாங்க, சரி விழுந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? அந்த மாதிரி ஓகேவா? இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் அச்சச்சங்கிறது ஓகே. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் அச்சச்சங்கிறதே என்னது ரொம்ப ஹார்ஸான வார்த்தையா கூட இருக்கலாம். சரியா? ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கிட்டையுமே இன்புருவும் இன்சொலவர்க்கு எல்லாத்துட்டையுமே இனிமையா நல்ல வார்த்தைகளை பேசுற ஒருத்தருக்கு எப்பவுமே என்ன கிடையாது? துன்புருவும் துவாமை இல்லாகும். ஓகேவா? துவாமைனா துன்பம், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப படிச்சிருங்க, 3 நாளையும் படிச்சிருங்க. நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமேல நீங்க என்னதான் பண்றீங்க? இங்க இந்த கமா போறதோட அர்த்தம் என்னப்பா? இப்ப அப்படியே படிங்க. அப்ப ஏன் கமா போடுறோம்? கமா போட்டா என்ன பண்ணுங்க? நீங்க கேப் விட்டுருக்கீங்களா? இங்க விடுங்க. அப்ப முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கிங்கிறது நல்லா இருக்கா, இல்ல முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி இது நல்லா இருக்கா? ஓகே. மறுபடியும் வரை படிச்சுட்டு 93 தொழிலாளி சூப்பர். வெரி குட். இதுல ரெண்டுமே பாசிட்டிவ் வார்த்தை. துன்பமே இருக்காது. ஏன்னா நீ எல்லாத்துலயும் நல்லது தானே செய்யற. ரெண்டுமே பாசிட்டிவ் வார்த்தை. ஓகேவா? அடுத்த 5 பார்க்கலாம். பணியுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணியல்லமற்று பிற. வெரி குட். பணியுடையன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி கடவுள் வாழ்த்து பார்க்கும்போது சொல்லியிருப்போம். எப்பவுமே வந்து இப்ப ரொம்ப பெரியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடவுள்னு வச்சிருப்போம். இல்ல எனக்கு கடவுளோட நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களுடைய சிறந்தவங்க யாரோ, நீங்க யாரோ ரோல் மாடலா வச்சிருக்கீங்களோ அல்லது உச்சம்னு ஒருத்தர் யாரையாவது ஒருத்தர் வச்சிருக்கணும். ஓகேவா? அப்பதான் வந்து அவங்கள நம்ம வணங்குறோம், அவங்கள பின்பற்றுறோம், அவங்கள நம்ம மதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்க முடியும். ஓகேவா? அப்படி எதையுமே மதிக்காம எதையுமே வணங்காம ஒருத்தனால இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்படி இருக்கவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் சரியா செய்ய முடியாது. ஓகேவா? அப்ப பணி உடையன் அப்படின்னா எப்பவுமே ஒரு உச்சம் இருக்குது அப்படின்னா அந்த உச்சத்தை வணங்கணும், அதை வந்து மதிக்கணும், மதிச்சு பழகணும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்னது? பணி உடையன். இப்போ வயசானவங்க, இப்போ உன்னை விட பெரியவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்களா, அவங்க பெரியவங்கடா, அப்ப என்ன பண்ணிக்கா, பெரியவங்க சொல்றத ஒண்ணு கேட்டுக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் விஷயம். சரியா?
இப்ப ஸ்கூல்ல வந்து உங்க மிஸ் சொல்றாங்க இது இப்படி வராதராக, இது இது இப்படி வராது, இப்படிதான் வரணும்னு உங்க மிஸ் சொல்றாங்க. அப்ப நீ வந்து என்ன பண்ணுவ? ஓகேவா, மிஸ் வந்து இப்படி நீ வந்து இப்படி செய்யணும், நீ இப்படி செய்யற. மிஸ் என்னங்கிறாங்க, இப்படி வராது தங்கம், அது இப்படிதான் வருங்கிறாங்க. இப்ப நீ என்ன பண்ணுவ? அப்ப மிஸ் அவங்க சொல்றாங்கல்ல, அவங்க சொல்லும் போது அவங்க இல்ல அப்படியெல்லாம் வராது, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படிலாம் ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகேங்க மிஸ் சொல்லி முடிச்சிடும். உனக்கு நான் இப்ப ஒரு பேர்ல நின்னுட்டு இருக்கேன். அப்ப வந்து நான் பிச்சு பிச்சு நீங்க சொல்ல வச்சிருக்கீங்க. அப்ப வந்து மிஸ் சொல்றாங்க காலேஜ் தப்பு, நீ வேற மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. அப்பப்ப மிஸ் இல்லங்க மிஸ் நான் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வெரி குட், சூப்பர், ரியல் எக்ஸாம்பிள்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம், இப்ப உனக்கு வந்து இதுதான் சரின்னு தோணுச்சுன்னா அவங்க சொல்லும் போது சரி மிஸ் சொல்லிட்டு அது மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட தனியா போய் என்ன பண்ணலாம், மிஸ் நான் அது இப்படி இப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், இது இப்படி வரலாமா, எங்க அப்பா அப்படி சொல்லி கொடுத்தாரு. ஓகேவா, நான் இது இங்க இருந்து இப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு காரணம் இதெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி இதனால இப்படி வருதுன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க இப்படி வருதுன்னு சொல்றீங்க இல்லையா, அப்ப அதுக்கு அவங்க வேற ஏதாவது காரணம் வச்சிருப்பாங்க இல்லையா, அப்ப அதை சொல்லும் போது ஓ இதனாலதான் இப்படி வருதா அப்படிங்கறத சேர்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. தெரிஞ்சுக்கும் போது நமக்கு இன்னும் நிறைய அறிவை வளர்த்துக்க முடியும். ஓகேவா? அப்ப நான் இப்படி சொல்றதுக்கு காரணம் இது, நீங்க இப்படி சொல்றீங்க மிஸ், அது எதனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிக்குவேன், என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன்ல. இது எப்படி இது நல்லா இருக்கா, இல்ல நீங்க சொல்றது தப்பு மிஸ், நான் சொல்றதா கரெக்ட் மிஸ் அப்படி சொல்றது நல்லா இருக்கா? மிஸ் கிட்ட கடுமையா பேசுறது நல்லா இல்ல, மிஸ் கிட்ட குட்டா பேசுறது நல்லா இருக்கு. வெரி குட். ஓகேவா? அப்ப நம்ம அறிவை வளர்த்துக்கணும்னா நம்ம சொன்னதுக்கான காரணங்கள் என்ன, அவங்க ஏன் வந்து இத வந்து அப்படி வராது அப்படிங்கறது. இது மட்டும் சொல்றேன், ஒரு சில குழந்தைங்களுக்கு கடுமைன்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? சோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க இதுக்கு சொல்றதுக்கான காரணம் சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது அந்த காரணம் உண்மையிலுமே ரீசனபிளா இருக்கும். அப்ப நம்ம அது தெரியாம கூட தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அப்ப என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம திருத்திக்க இருக்கணும் வாய்ப்பு. இப்ப நேற்று பண்ணோம்ல இணை துணை மாத்திரம் இல்லையா, இணை துணைத்து நம்ம முன்னாடி இப்படி படிச்சிருப்போம், இணை துணை அப்படின்னு படிச்சிருப்போம். இப்ப நம்ம மாத்துறது இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை துணை வேர்வை பயன். ஓகேவா? அதான் அப்ப ஒருத்தவங்க விஷயம் சொல்றாங்கன்னா ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க கேட்டு அதை ஏத்துக்கிறது. ஓகேவா? அதுதான் பணிவுடையன். ஓகேவா? அப்ப ஒருத்தர் மதிக்க வேண்டியவங்கள மதிக்க வேண்டிய அளவுக்கு என்ன பண்ணணும், மதிக்கணும். அதான் பணிவு. அப்ப ஒருத்தங்க பெரியவங்க இருக்கிறாங்க, இப்ப நம்ம கோயிலுக்கு எல்லாம் போறோம், செருப்பு கட்டிட்டு போய்க்கடா. நம்ம இப்ப ஒரு கோயிலுக்கு போறோம், அப்ப நம்ம போய் அங்க செருப்பு போட்டுட்டு வந்தா ஓகேவா? அந்த மாதிரி சரியா? அப்ப ஒரு சில விஷயங்களை என்ன செய்ய சொல்றாங்களோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி செய்யறது, அதனால நமக்கு லாஸ் இல்லாதங்கிற வரைக்கும். ஓகேவா? சோ பணிவுடையன். அப்ப இது நல்ல பழக்கமா இல்லையா? ரொம்ப நல்ல பழக்கம். ஓகேவா? இந்த நல்ல பழக்கம் இருக்கக்கூடிய இந்த ஆளு இன்சொலனாதல். அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், நீங்க ஒரு சில நல்லது சொல்றீங்க, அதை விட இன்னும் நிறைய நல்லது இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அந்த நல்லதுல ஒவ்வொரு நல்லதா சொல்லிட்டே இருக்கீங்க, அதான் எனக்கு எந்த நல்லது, யார் இப்படி சொல்றாங்க, எதுதான் பெரிய நல்லதுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஓகே, இப்ப இந்த ஒரு எழுத்தை மட்டும் தனியா பிரிச்சு படிச்சுனா உனக்கு ஏதாவது தெரியுமா? ஓகேவா? இந்த ஒரு எழுத்தை மட்டும் பிரிச்சினா, இந்த ஒரு எழுத்து மட்டும் தனியா பிரிச்சினா, இந்த ஒரு எழுத்து மட்டும் இல்ல தனியா பிரிச்சு ஏதாவது பொருள் சொல்ல முடியுமா? ஆனா இது மூணையும் பிரிச்சோம்னா சொல்லிட முடியுமா? மற்ற அது மாதிரி நிறைய நல்லது சேர்ந்துதான் உனக்கு ஒரு வார்த்தையவோ உனக்கு ஒரு பொருளையோ உனக்கு ஒரு வாழ்க்கையோ தர முடியும். ஓகேவா? இப்ப மற்றன்னு வருது, உனக்கு பொருள் தெரியுமா? மற்றதுக்கு பக்கத்துல இப்போ வந்துருச்சுன்னா உனக்கு என்ன தெரியும், இதுக்கப்புறம் பாப்பா பிபில ஏதோ ஒரு வார்த்தை வரப்போகுது அப்படிங்கறத சேர்த்து தெரியுமா? அது மாதிரி நல்லதெல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ண முடியும், நம்மளோட வாழ்க்கையை வச்சுக்க முடியும். ஒரே ஒரு நல்லதை வச்சுட்டு நான் வாழ்ந்துருவேன் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? ஒரு நல்லதை பிடிச்சாலே அந்த ஒரு நல்லதை பிடிச்சினாலே அது சுத்தி இருக்கிற எல்லாமே என்னவாதான் வரும், நல்லதாதான் வரும். சரியா? அப்ப எல்லா நல்லதையுமே நீங்க தெரிஞ்சுக்காங்கிறதா இங்க சொல்றது. கரெக்டா? நான் கஷ்டப்பட்டு படிச்சேன்னா டான்ஸ் ஆட மட்டும் தெரிஞ்சிச்சு, நம்ம கஷ்டப்பட்டு படிச்சோம் அதனால நமக்கு இப்படி எல்லாம் கடுமையான வராது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகே. சோ இப்போ நீ எல்லாரும் கவனிச்சாங்க, நான் கவனிச்ச எல்லாரும் என்னையும் டான்ஸ் ஆடுறது பார்த்தாங்க. ஓகேவா? இல்ல இப்போ நீ என்னையும்
இப்ப டான்ஸ் ஆடணும் முடிவு பண்ணி வச்சுக்க, என்ன பண்ணிடலாம், உனக்கு இப்படிலாம் ஒரு விஷயத்த கத்துக்க தெரியுங்கிறதுனால என்ன நீ என்ன பண்ணிடுவ, டான்ஸையும் உட்காந்து ஓ இப்படிதான் ஆடுறாங்களா 4 நாள் பார்த்தீங்கன்னா நீ 5வது நாள் ஆட ஆரம்பிச்சிருவ. ஓகேவா? ஒரு விஷயத்தை எப்படி கத்துக்கணுங்கிறதா விஷயம். சரி ஓகே, நீ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆடிடுவ. ஓகேவா? சரி ஓகே. சோ இந்த பணிவுடையன் இன்சொலனாதல். ஓகேவா? இந்த பணிவுடையன் இனிமையா பேசுறவராகவும் இருந்தாருன்னா அப்ப முன்னே ஒண்ணு பார்த்தேன், என்னது, யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவருக்கு, எல்லாத்துட்டையும் இனிமையா பேசுறவருக்கு எப்பயுமே துன்பம் கிடையாது அப்படின்னு பார்த்தோமா. அப்ப இவர் பணிவாகவும் இருப்பாரு இனிமையாவும் பேசுவாரு அப்படின்னா அப்படியாப்பட்ட ஒருத்தருக்கு அப்ப பணிவுடையன் இன்சொலனாதல். ஓகேவா? இது 1 இது 2 இது 2 இருந்துச்சுன்னா ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற, இதை விட சிறந்த சிறப்பு வேற எதுவுமே இல்லை. நான் சொல்லுவேன்ல பாப்பா உனக்கு அன்பும் அறிவும் இருந்தா போதும், இந்த அழகெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீ அழகா டிஃபால்ட்டா அழகா தெரியல, அது மாதிரி. அப்ப இந்த வெறும் மேக்கப் போறதுனால அழகு வராது, நீ பேசுற அன்பும் நீ யூஸ் பண்ணக்கூடிய அறிவும் தான் உனக்கு அழகா காட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அது படிக்கிறது, அப்புறம் அன்போட பேசுறது, எழுதுறது, அழகா ஹேண்ட்ரைட்டிங் எழுதுறது, எல்லாரும் கூட அன்பா பழகுறது, இதுதான் உன்னை அழகா காட்டுன்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி தான் இது. அது தவிர லிப்ஸ்டிக் எல்லாம் தேவையே இல்லை. ஓகேவா? ரொம்ப தூரம் ஆகி போக வேண்டாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பணிவும் இந்த இனிமையா பேசுறதும் தான் ஒருத்தருக்கு வந்து என்னது, அணி. ஓகே, ஒருத்தருக்கு அணி. ஓகேவா? அப்படின்னு என்னது, இது 2 தான் ஒருத்தருக்கு அழகு, இது 2 தான் ஒருத்தரை வந்து மெருகூட்டி காட்டும். அல்ல மற்றும் பிற, இதை தவிர மீதி எல்லாம் என்ன பண்ணாது, ஹெல்ப் பண்ணாது. அல்லது இதை விட சிறந்த அணி வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஒருவருக்கு அணி அல்ல மற்றும் பிற. ஓகேவா? அணி அல்ல. ஓகேவா? இது 2 தவிர வேற எதுவுமே அவருக்கு சிறப்பு கிடையாது. அப்ப பணிவுடையன் இன்சொலனாதல், இது 2 தவிர ஒருவருக்கு அணி அல்ல, இது 2 தவிர வேற எதுவுமே என்ன கிடையாது, ஒருத்தருக்கு சிறப்பு கிடையாது. ஓகேவா? அப்ப ஒருத்தருக்கு ரொம்ப சிறப்புடையதுன்னா என்னது, 2. 1 என்னது, பணிவுடையன், இன்னொன்னு இன்சொலல். ஓகேவா? அதான் இனிமையா பேசுறது, பணிவா இருக்கிறது. ஓகேவா? ரைட். இதை படிச்சிருங்க 5வது. பணிவுடையன் இன்சொலனாதல். அப்ப சொல்லுமே 1 2. அப்ப பணிவுடையன் இன்சொலனாதல், இது 2 பேர். அப்ப பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்றும் பிற. அப்ப இதை வேற எப்படி சொல்லலாம், பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி, இப்படி கூட சொல்லலாம், அணி அல்ல மற்றும் பிற, மீதி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதோட அணியோட நிறுத்திட்டு அல்ல மற்றும் பிற. சூப்பர். உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி சொல்லிக்க. ஓகேவா? அப்ப என்னது, பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்றும் பிற. நல்லா இருக்கு தானே? இதுல நீங்க பியூட்டி பாருங்க. பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்றும் பிற. அவ்வளவுதான். இப்ப பிரிச்சு படிக்கிறதோட பியூட்டி பாருங்க. வீடியோ சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகேவா? அப்ப பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்றும், இது 2 தவிர வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிறது. ஒருவருக்கு அணி அல்ல மற்றும், இது 2 தவிர, இது 2 தவிர வேற இல்ல அப்படிங்கிறோம். அது இன்னொரு இடத்துல பாருங்க, பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி, இது 2 தான் ஒருத்தருக்கு அணி, மத்ததெல்லாம் கிடையாது. எப்படி சூப்பரா இருக்கா? இதுதான் அந்த பிரிச்சு படிக்கிறதோடைய போதை. போதைங்கிறது நீங்க ட்ரிங்க்ஸ்லயோ இல்ல சிகரெட்லயோ இதுலதான் இருக்குதுங்கிறதே இல்ல. இவங்களுடைய பேச்சுல நிறைய இருக்கும், நம்ம வாசிக்கிற வாக்கியங்கள்ல நிறைய இருக்கும். அது மாதிரி ஒண்ணுதான் இது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் 6வது. அல்லவை தேய அறம் பெருகும். ஓகே, ஒருத்தங்க நல்லது பேசுறதுங்கிறதே சிறப்பு. இனிமை நல்லதான், இனிமையா பேசுறது அதே நாடி. அப்ப நல்லதை இன்னும் தேடி தேடி ஆராய்ந்து இன்னும் இதை விட சிறப்பா. அப்ப நீ சொல்ற திருக்குறள் சொல்றதே சிறப்பு. திருக்குறள் இன்னும் சிறப்பா சொல்லலாம்னு யோசிக்கிறோம் இல்லையா?
அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எல்லாரும் ரசிக்கிற அளவுக்கு தேடி தேடி இனிய சொல்லின். ஓகேவா? அப்ப எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ரசிக்கிற மாதிரி நாடினா ஆராய்ந்து அறிந்து. ஓகேவா? ஆராய்ந்து தேடி. ஓகேவா? தேடி ஆராய்ந்து புதுசு புதுசா கண்டுபிடிச்சு. ஓகேவா? நல்லவை நாடி இனிய சொல்லின். ஓகேவா? அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? அல்லவை அப்படின்னா கெட்டது. அல்லவைனா கெட்டது. என்ன ஆகும்? தேயும். கெட்டதுங்கிறது குறையும். அறம் பெருகும். அறங்கிறது என்னது? நல்லது. நல்லதுன்னு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். மேல போகும். கெட்டது கீழே போகும், நல்லது மேல போகும். நம்ம ஒரு இடத்துல சொன்னோம்ல, அறம் செய்யல அப்படின்னா நல்லது இல்லைங்கிறது மட்டும் இல்லாம கெடுதலும் கூட சொல்லியிருப்போம் இல்லையா? அது மாதிரி என்ன இருக்குது? நல்லது நல்ல வார்த்தையை பேசுனீங்கன்னா ஒரே ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் சொல்றேன். முன்னாடி இதுனா இப்படின்னா எதுன்னு தெரியாது, இப்படி போட்டீங்களா அப்படின்னா என்னன்னு தெரியாது, இது அப்படின்னா என்னன்னு தெரியாது. மிஸ் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் மிஸ் இது என்னது மிஸ் அப்படின்னு கேட்டோமே, இப்படி போடுறாங்களாப்பா, இது கீழே, இன்னொன்னு இப்படி போடுறாங்கல்ல அது மேல. வெரி குட். அப்ப என்ன இந்த இது மேலையும் கீழையும் போட்டாங்கன்னா, இந்த இது மேல மேல போட்டாங்கன்னா அது மேல போகுதுன்னு அர்த்தம், இந்த இது கீழே போட்டாங்கன்னா அது கீழே போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, ஆரம்பிக்கலாம். அல்லவை தேய அறம் பெருகும். நமக்கு துன்பம் குறைஞ்சு இன்பம் பெருகணும், கெட்டது குறைஞ்சு நல்லது பெருகணும்னா என்ன பண்ணணும்? நல்லவை நாடி இனிய சொல்லி நல்ல வார்த்தைகளை தேடி தேடி பயன்படுத்தணும். ஓகேவா? 5 படிச்சிருங்க. அடுத்து 7 போலாம். அணியுடைய இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்லமற்ற பிற. வெரி குட். அடுத்து 6வது குறள். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். சூப்பர். Thank you. 7. நயனீன்று நன்றி பயக்கும், பயனீன்று பண்பின் தலைப்பிரியார் சொல். வெரி குட். நயனீன்று நன்றி பயக்கும், பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல். ஓகேவா? நயனீன்று, நயன்னா நீதி. நயனீன்று அப்ப நீதியையும் காப்பாத்தும், நன்றி பயக்கும் உனக்கு தேவையான நல்லதையும் கொடுக்கும். ஓகேவா? இங்க நன்றிங்கிறது அறம். அந்த சொல் வந்து அம்மா சொன்னாங்க. விநாயகன். ஓகேவா? ஓகே. நல்ல வழியில நமக்கு தேவையானது எல்லாமே செஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப நயன் என்று நன்றி பயக்கும். அப்ப சரியான வழியில உனக்கு வந்து என்ன பண்ணணும்? என்ன கொடுக்கும்? அறம் நடக்கும். ஓகேவா? எப்ப? பயன் ஈன்று பண்பின் தலைப்பெரியா சொல். பண்பின் தலைப்பெரியா சொல் அப்படின்னா என்னன்னா, இனிமையிலிருந்து விலகாத, இனிமையோட தன்மை மாறாத. ஓகேவா? அப்ப நீ பேசுற எல்லா வார்த்தையுமே எப்படிதான் இருக்கும்? இனிமையா தான் இருக்கும். அப்படின்னா அந்த வார்த்தையில வந்து உனக்கு வந்து என்ன பண்ணும்? நீதியை காப்பாத்தி உனக்கு அறத்தை கொடுக்கும். ஓகேவா? நீதியையும் அறத்தையும் உனக்கு சேர்த்து கொடுக்கும். ஓகேவா? நீதியின் வழியில் உனக்கு அறத்தை கொடுக்கும். நயன் ஈன்று நன்றி பயக்கும். ஓகேவா? அப்ப நீ என்னதான் பேசணும்? இனிமையான வார்த்தைகளை தான் பேசணும். ஓகேவா? ஓகே. அப்ப எப்படி படிக்கலாம்? நயன் ஈன்று நன்றி பயக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகேவா? நன்றி. ஓகேவா? அப்ப நயன் ஈன்று நன்றி பயக்கும், பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல். அப்ப தன்னுடைய பண்பு அந்த இனிமையில இருந்து எப்பவுமே மாறாம எப்பவுமே என்ன பண்ணணும்? நல்ல வார்த்தைகளா இனிமையான வார்த்தைகளா மட்டும் பேசுறது. ஓகேவா? பயனீன்று அப்ப அப்படி அந்த நல்ல வார்த்தைகள் அதனால நமக்கு பயன்படுது. அதே சமயத்துல நீதியும் காப்பாற்றப்படுது, அறமும் நல்லா இருக்குது. அப்படின்னா நம்ம ஏன் அந்த வார்த்தையை பேசக்கூடாது? ஓகே, இதுதானது கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு பாத்துருப்போம் இல்லையா? நல்ல பழம், நல்ல டேஸ்டான பழம் விட்டுருக்குது, அப்படியே எங்க காய் சாப்பிடுற? அதனால எல்லாமே நல்லதுதான் அப்படிங்கும்போது இது பண்ணிக்கலாம் இல்லையா? அவ்வளவுதான். சரியா? அவ்வளவு முடிஞ்சு. ஓகேவா? படிங்க. நயனீன்று நன்றி பயக்கும். பாசிட்டிவ். எப்பவுமே அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நமக்கு நல்லதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து 8. சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். வெரி குட். சிறுமையுள், சிறுமையுள்னா
தேவையில்லாத குணங்கள். ஓகேவா, அந்த மாதிரி வச்சுக்கோமா. அப்ப துன்பம் துன்பம் தரக்கூடிய எல்லாமே என்னதான்? சிறுமைதான். அப்ப ஒரு உள்நோக்கத்தோட இருக்கிறது, ஒரு கெட்ட எண்ணத்தோட இருக்கிறது எல்லாமே என்னதான்? துன்பம் தரக்கூடியது. இது எல்லாமே என்னதான்? சிறுமைதான். சிறுமையுள் நீங்கிய, அப்ப துன்பம் தராத, கெட்ட எண்ணம் இல்லாத, ஓகேவா, தீங்கு இல்லாத இன்சொல், இனிமையான சொற்கள். அப்ப பொதுவாகவே இன்சொல் அப்படிங்கிறது என்னதான்? இனிமையான சொற்கள் தான். ஓகேவா, இதுல வந்து இந்த துன்பம் இல்லாத, கெட்டதெல்லாம் எதுவுமே இல்லாத இன்சொல்ங்கிறது மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். இந்த வாழ்வுக்கும் சரி, வாழ்வுக்கு பின்னாடியும் சரி, எப்பவுமே என்ன இருக்கும்? நமக்கு சந்தோஷத்தை தான் தரும். ஓகேவா, சரி சொல்லுங்க. சோ சிறுமையில் நீங்கிய இன்சொல், துன்பங்கள் இல்லாத இன்சொல், துன்பம் தராத இன்சொல், தீங்கு இல்லாத இன்சொல். அப்ப நம்ம ஒருத்தர் வார்த்தை சொல்லும் போது அவங்களுக்கு அது நல்ல வார்த்தையா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் எப்பவுமே எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்னு சொல்றோம், அவங்க நல்லபடியா இருக்கணும். ஓகேவா, அப்ப எல்லாத்துக்குமே நல்ல வார்த்தைகளை தான் நம்ம சொல்லணும். ஓகேவா, குட் லக், எல்லாருக்கும் நல்லபடியா பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் காரணம் என்னது? எப்பவுமே நல்ல வார்த்தைகளா சொல்லணுங்கிறாங்க. அப்ப துன்பம் இல்லாத, துன்பம் நீங்கிய, ஓகேவா, சிறுமையில் நீங்கிய இன்சொல், ஏதாவது சொல்லணுமா? சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். சொல்லுங்க. சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். இன்சொல் இனிதீர்ந்தால் காண்பான், எவன் கொல்லோ வன்சொல் வழங்குவது. வெரி குட். இன்சொல் முன்ன எப்படி எங்க நின்று இன்றுன்னு பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி என்ன பார்க்கலாம்? இன் விசஸ் ஒன். ஓகேவா, இன்னுனா இதுக்கு ஆப்போசிட், இதுக்கு எதிரானது. ஓகேவா, அதான் என்னது? சூப்பர். அப்ப இனிய சொல், இன் சொல், பன் சொல், இனிமை இல்லாத சொற்கள், அது கொடுமையான சொற்கள். இன் சொல் இனிது ஈன்றல் காண்பான். அப்ப நல்ல சொல் பேசும்போது நல்லது நடக்கிறத பாக்குறான். அப்ப நல்லது பேசினா நல்லது நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டவன் அல்லது புரிஞ்சுக்கிட்டவன் எவன் கொல்லோ கேள்வி. இந்த கொலோ அப்படிங்கறது வந்து அசைக்கா கொடுத்திருக்காங்க. ஓகேவா, எப்படி அங்க வந்து இன்னொரு வார்த்தை பார்த்தோம்ல, கோல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி என்னது? எவன், அவ்வளவுதான். அப்ப எவன் அப்படின்னா ஏன். ஓகேங்களா, ஏனோ அப்படிங்கறதா அதோட பொருள். ஓகேங்களா, ஏனோ பன் சொல் வழங்குவது, பன் சொல் வழங்கும். அப்ப இனிமையான சொற்களை பேசினோம்னா நல்லது நடக்குது, இனியதாவே எல்லாமே நடக்குது, எல்லாமே சூப்பரா நடக்குது, அல்லது எல்லாமே இன்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் என்ன காரணத்தினால பன் சொல் பேசுறான் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஒரு புரியாத மாதிரி. ஓகேவா, இதை நம்ம ரெண்டு விஷயமா பேசுவோம், ரெண்டு விஷயமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, இனிமையான சொற்களை பேசினா இனிமையானதுதான் நடக்கும், இன்பமானதுதான் நடக்கும், நல்லதுதான் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் அவன் ஏன் வன்சொல் பேச போறான், அவன் ஏன் வந்து இனிமை இல்லாத சொற்களை பேச போறான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதுல ஆனா ஒரிஜினல்ல வந்து இனிமையான சொற்களை பேசினா நல்லது நடக்கும்னு தெரிஞ்ச ஒருத்தன் என்ன காரணத்தினால இனிமை இல்லாத சொற்களை பேசுறான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம இந்த பொருளை சொல்லி முடிச்ச உடனே அவங்க ஏதாவது ஒரு இது பேசும்போது நம்ம என்ன சொல்லலாம்? இந்த குரலை யாவப்படுத்தணும் என்ன சொல்லலாம்? அப்ப இதை விட நல்ல சொற்கள் இருக்கு, அதை பயன்படுத்திக்கிறா அப்படிங்கிற மாதிரி. அப்ப இன்சொல் இனிதேண்டல் காண்பான், எவன் கொலோ வன் சொல் வழங்குவது. அப்ப ஏண்டா இதை விட இன்னும் நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்ப இன்சொல் இனிதேண்டல் காண்பான், இனிமையான சொற்களை பேசும்போது நல்லது நடக்கும்னு தெரிஞ்ச ஒருத்தன் என்ன காரணத்தினாலோ இனிமை இல்லாத சொற்களை பேசுகிறான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அடுத்து 10வது. இந்த குரல் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஏன்னா எல்லா பஸ்ல பெரும்பான்மையான இடங்கள்ல இந்த வார்த்தை தான் இருக்கும். இனியவை அப்படின்னா நிறைய இருக்கும் இல்லையா? ஓகேவா, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா, இது இனிய உணவாக இன்னாத கூறல். இதுல வந்து நவுன், அட்ஜெக்டிவ் அப்படிலாம் நிறைய இருக்கும். ஓகேவா, ஒரு பொருளை சொல்றாங்க,
ஒரு ஆளை சொல்றாங்க, அல்லது ஒரு எண்ணத்தை சொல்றாங்க, ஒரு செயலை சொல்றாங்க, ஒரு பொருளையே இன்னும் சிறப்பா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இதெல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய வயசுல வரும்போது தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு என்ன பண்ணிக்காங்க, இதுல இருந்து வரும் இனிய உளவாக இன்னாத கூறல். இனிய உளவாக இன்னாத கூறல். கண்ணியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஓகேவா? அப்ப இனிய உளவாக இன்னாத கூறல். அப்ப இனிய சொற்கள் நம்மள்ட்ட இருக்கும் போது, நமக்கு அது தெரிஞ்சிருக்கும் போது இன்னாத கூறல், அப்ப இனிமை இல்லாத வார்த்தைகளை கூறுதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அப்ப நம்மள்ட்ட பழம் இருக்கும் போது நம்ம வந்து காய் சாப்பிடறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதை விட காயை விட பழம் இனிமையா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், எல்லாரும் அதான் விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது அப்படியாப்பட்ட இனிமையானதை வச்சுக்கிட்டு நாம ஏன் காயை சாப்பிட்றோம்? சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அதே மாதிரிதான் இவ்வளவு இனிமையான சொற்கள் இருக்கும்போது நாம ஏன் இனிமை இல்லாத சொற்களை ஏன் பயன்படுத்தணும்? அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த குரல் வந்து 100வது குரல். நான் பாப்பாட சொல்லுவேன், இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பா என்ன ஆயிடலாம், 100% பூர்த்தி ஆயிட்டோம்னு வச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். இனிய உளவாக இன்னாத கூறல். இனிய சொற்கள் இருக்கும்போது அதை பேசாம மற்ற வார்த்தைகளை பேசுறதுங்கிறது வீட்டுல கனி இருக்கும்போது காயை எடுத்து சாப்பிடுற மாதிரி. அப்பனா அதை விட அதோட டேஸ்ட் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? அதை விட என்னன்னா இந்த டேஸ்ட் நுகராமையே போயிருவோமோ, இன்பத்தை நுகராமையே போயிருவோமோ அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? சோ இனிய உளவாக இன்னாத கூறல் முடிஞ்சிருச்சு. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அவ்வளவுதான். அடுத்து 10 குரல் ஒட்டுக்கா சொல்லுங்க. வழக்கம் போலதான் அவங்க 10 குரல் சொல்லும் போது உங்களுக்கு கண்ண மூடி அத பொருள் புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா we achieved. அதிகாரம் 10. அதிகாரம் 10. இனியவை கூறல். இன்சொலால் ஈரமழை படிரி இலவா செம்பொருள் கண்டார்வாய் சொல். வெரி குட். அகன மருந்து ஈதலின் நன்று முகன மருந்து இன்சொல நாகப் பெறின். சூப்பர். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம். சூப்பர். தும்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன் சொல்லவர்க்கு. வெரி குட். பணியுடையன் இன் சொல்லநாதன் ஒருவர்க்கு அழி. வெரி குட். அல்லமற்ற பிழை. இதெல்லாம் நம்ம வந்து இப்பதான் திருத்தணும், உடனே கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்குவாங்க, கேப்சர் பண்றதுக்கு ஈஸியா இருப்பாங்க. ஓகே, அடுத்த அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பெரியார் சொல். தலைப்பெரியார் சொல். இப்ப இவங்களுக்கு பார்த்தோம்னா அந்த தலைப்பெரியார் சொல்லுங்கிறதோட ப்ரொனன்சியேஷன் இருக்கிற மாதிரியே தான் தெரியும். அப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா அது அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். நம்ம அந்த ஃபியூச்சர்ல தான் கரெக்ட் பண்ண முடியும். அதனால அவங்க மேல அதை ரொம்ப ஹார்ஷா காட்டாம என்ன பண்ண போறோம், அதை கடந்து போறோம். சிறுமையும் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். வெரி குட். இன்சொல் இனிதீர்கள் காண்பார் எனக்குள்ளோ வன்சொல் வழங்குவது. வெரி குட். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. வெரி குட். Thank you very much. இப்ப இந்த அதிகாரத்திலே பார்த்தோம்னா இந்த தலைப்பிரியா சொல்லுங்கிறதுல இவரோட சவுண்ட் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து உங்களுடைய நான் பார்த்துட்டு இருக்கிற கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம். படிரி இலவாங்கிறத நான் திணறிட்டு இருக்கும்போது அவங்க ஈஸியா படிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய குழந்தைங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அந்த தலைப்பிரியா சொல் அப்படிங்கிறதுல இருந்தோட சவுண்ட் தெரிஞ்சாலும் நாங்கள் அதை கடந்து போவோம். ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்களை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. தேங்க்யூ. Thank you very much. Yeah.